நாள் பூரா வயல்ல வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வருவான். குமரன் அவன் தாத்தாவோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். யாரு கண்ணு பட்டதோ தெரியல, ரத்னகிரி நாட்டுல திடீர்னு பஞ்சம் வந்தது. தொடர்ச்சியா பல மாதங்களுக்கு மேல் மழை பெய்யாததுனால ஆறுகளும் ஏரிகளும் வற்றி போனது. அதனால நாட்டு மக்கள் எல்லாரும் ராஜா கிட்ட போய் அவங்க கஷ்டத்தை முறையிட்டாங்க. மக்கள் மேல அதீத அன்பு வைத்திருந்த ராஜா தேசிகர் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னாரு. அவருடைய கஜானாவில் சேர்த்து வைத்திருந்த உணவுப் பொருட்களை மக்களுக்கு கொடுத்து உதவினாரு. ஆனா நாளுக்கு நாள் நிலைமை ரொம்ப மோசமாகிட்டு இருந்துச்சு. மக்கள் உணவிற்கும் தண்ணீருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நாட்டு மக்கள் எல்லாரையும் போல நாட்டுல இருந்த பஞ்சத்தால குமரனுடைய குடும்பமும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பசுமையா செழிப்பா இருந்த அவங்களுடைய வீடு காஞ்சு போய் வறண்ட பாலைவனமா ஆனதை நினைச்சு குமரனுடைய தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டாரு. புத்திசாலியும் தைரியசாலியுமான குமரன் தாத்தாவுக்கு ஆறுதல் சொன்னான். தாத்தா, எதுக்காக நீ இப்படி அழுவுற? எல்லாம் சீக்கிரமே சரியாயிடும். நீ வேணா பாரு, நம்ம ராஜா இதுக்கு ஏதாவது ஒரு வழியை நிச்சயம் கண்டுபிடிப்பாரு. மக்களுடைய இந்த அவல நிலைய உணர்ந்துகிட்ட ராஜா தேசிங்கர் இந்த நிலைமையை சரி பண்ண என்ன வழின்னு யோசிச்சாரு. இந்த கொடிய பஞ்சத்தில் இருந்து எப்படி என் நாட்டு மக்களை நான் காப்பாற்றுவேன்? அவர் ஒரு முடிவுக்கு வந்தாரு. அவர் எடுத்த முடிவை அரசவைய கூட்டி எல்லா மந்திரிகள் கிட்டையும் அறிவிச்சாரு.